விஜய எல்லாருமே ரசிக்கிறோம். அப்ப எல்லாரும் வாக்காளர்களா? எல்லாரும் ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னா இல்ல. ஓட்டு போடும்போது நமக்கு வேற வேலை செய்யுது மைண்டு. நம்ம மண்ணின் தன்மையை பார்க்கிறோம், நம்முடைய உரிமைகள் பார்க்கிறோம், நம் மீது செலுத்தப்படுகிற ஆதிக்கத்தை பார்க்கிறோம். எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து இந்த ஓட்டு ரொம்ப முக்கியமானது, இந்த ஓட்டு வந்து எதுக்கு போடணும், யாருக்கு போடணும்னு மனதுக்குள்ள தீர்மானிச்சுட்டு ஓட்ட போடுறோம். அதனாலதான் தமிழ்நாட்டு களம் இப்படி இருக்குது. இந்த களத்துல வந்து ஒரு மாற்றத்தை விஜய் ஏற்படுத்துற சிறிய சேதமும் அது திமுகவுக்கு தான் பெரிய சாதகமா மாறுமா? கண்டிப்பா மாறும். வேற யாருக்கு மாறும்? 200 தொகுதிக்கு மேல திமுக அணி வெல்லும். 36 39ங்கும் போது 200 அப்படியா இல்ல 200 ஓட்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இந்தியா டுடே சொல்லிட்டாங்கிறதுலாம் இன்னைக்கு கருத்து கணிப்புகளை மையப்படுத்தி நம்ம பேச வேண்டியதும் இல்லை. கருத்து கணிப்புகள் என்ன அடிப்படையில் எடுக்கிறாங்க, கொஞ்சம் பேர்ட்ட எடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு கணிப்புக்கு நம்ம வர முடியாது. தமிழ்நாட்டு களத்தை உணர்ந்தவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு களத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும். திமுக அணி முன்னிறுத்தக்கூடிய விஷயங்களை திமுக அணியை விடவும் வலிமையாக முன்னிறுத்தக்கூடிய ஒருத்தரை காட்டுங்க, அப்படின்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆமாம், கிரவுண்ட் அவங்க பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. கிரவுண்ட் எங்களை விட்டு அவங்க பக்கம் போறதுக்கு எங்களை விட எந்த விஷயத்துல பெர்ஃபார்ம் பண்றாங்க?